ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சிலருக்கு தொடர்ந்து நஷ்டம் இருக்கும். அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் இதில் மேஜராக வர்றது யார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் பணத்தை கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க தான் அதிகமான பேர். ஒரு நிலையான ஜாப் இருக்காது. அந்த நிலையான ஜாப் இல்லைங்கிற பட்சத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்ப்பாங்க. இருக்கிற 5,000 10,000 ஸ்டாக் மார்க்கெட் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த பணத்தை இழந்துட்டு போகிறவங்க தான் இங்கே மேஜர். தென் அகெயின் இங்கே அவங்க சஸ்டெயின் ஆக போகிறது இல்லை. சரிங்களா? அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் லுக் அட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது சரியான நேரம் வரணும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்க நிறையா பேர். இப்போது யதார்த்தமாக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. மார்க்கெட் என்னைக்கு கிராஷ் ஆகுதோ நான் அன்னைக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அப்போ பர்டிகுலராக ஒரு ஷேர் வந்து 100 ரூபாயில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதமோ 8 மாதமோ வெயிட் பண்ணுவாங்க. அந்த 100 ரூபாய் ஷேர் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 180 ஒரு 190 போய் ரீச் ஆயிரும். அதே மாதிரி ஒரு வருஷமோ ஒரு 1.5 வருஷமோ கழித்து மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வரும், அது கிராஷ் ஆகும். சரிங்களா? பட் அது எங்கே போய் நிற்கும்னா 120லையோ 130லையோ வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா அது நல்ல ஸ்டாக்காக இருக்கும். சரிங்களா? அது நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கும். அது பெரிய லெவலில் கீழே ஃபாலோ ஆகாது. அப்போ அவங்க நினைக்கும் போது என்ன நினைப்பாங்க, சரி நம்ம 100லேயே வாங்கியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டமிடுவாங்க. அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு நான் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது உங்கள் பிறந்தநாளாக இருக்கலாம், உங்கள் மனைவியோட பிறந்தநாளாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கல்யாண நாளாக இருக்கலாம், உங்களுடைய பேபியோட பிறந்தநாள் இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் சரியான டேட்டில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய வழக்கமாக எடுத்துக்கணும். இல்லை மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. யார் எதை சொல்கிறதையும் கேட்க வேணாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத தேடுறதுல முழுமையாக உங்களுடைய எஃபர்ட்டை கொடுங்க. இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டோன்ட் பேனிக் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டாலிட்டி அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் சொன்னல முதல்ல ஒரு கதை சொன்னல, சின்ன பணத்தை போட்டு உள்ளே வர ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணத்தை போட்டுட்டு 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ பணத்தை எடுக்கணும்னு நினைப்பாங்க. அது என்ன ஆகும், கீழே போயிட்டு மேலே வரும். பயத்தில் விற்றுட்டு இருக்கிற லாஸோடு வெளில போயிட்டு வெளியே என்ன சொல்லுவாங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டேன், லாஸ் ஆயிடுச்சு. இந்த கதை சொல்கிறது 190 பேர் இப்படி தான் கதை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அதிகமாக இருக்கும். எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் டைம் எடுக்கும். அந்த டைம் நம்ம கொடுக்கணும். அதில் தான் நான் இங்கே ரொம்ப ஷார்ட் டேர்மாக பண்ணுறீங்களா, 6 மந்த், சரிங்களா, 1 இயருக்கு மேலே பண்ணாலே இன்வெஸ்ட்மெண்ட், 10 வருஷம் 15 வருஷம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் தரும். அது ஒரு யதார்த்தமான விஷயமும் கூட. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குது, மேலே ஏறுது, இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் உங்களுடைய பயத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு மிச்சமான பணத்தை போடுங்க. அதாவது ஒரு நபர் 6 மாதம் கூட ஒரு ஜாபில் சரியாக இல்லாதவர் தான் என்ன பண்ணுவார்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கலாம்னு நினைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலையை விட பிஸ்னஸ் கஷ்டம், பிஸ்னஸை விட ஸ்டாக் மார்க்கெட் கஷ்டம். அப்போது வேலையில் நிரந்தரமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம் வரும். நீங்கள் பேசிவ் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணுமே ஒழிய, ஸ்டாக் மார்க்கெட்டே என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி நிறையா படிக்கக்கூடிய சின்ன விஷயங்களையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து 1 வருடம் 2 வருடம் அதுக்குன்னு நீங்கள் எஃபர்ட்டை போட்டு சின்ன கோர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கரியர் கொடுக்கும். அதர்வைஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்வைசர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதும், ஏற்றம் இறக்கம் வரும்போது பயப்படாமல் லாங் டேர்மில் போட்டு சக்ஸஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மானிட்டரிங். அதாவது பணத்தை போட்டுட்டு அக்கௌண்ட்டை போய் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வேலை ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா
பணத்தை போட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும். ஏன்னா உங்களுடைய லாங் டேர்ம் பர்பஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ன்னு போட்டாச்சு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 லட்சம் லாபம் கொடுத்துருக்கலாம் நீங்கள் மொத்தம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது அப்படியே சரிஞ்சு ஒரு 80,000க்கு வரலாம். அன்னைக்கு உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், அதை வேறு விதமாக நீங்கள் சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு திராணி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பணத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அதனால தான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் மானிட்டர் பண்ணணும். எப்போ பண்ணால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை விற்றுட்டு வேறு ஸ்டாக் வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் பார்க்கணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கணும். இடையில எப்போமாச்சு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்டாக் அப்படியே நிற்கி அதே ப்ரைஸ்லேயே நிற்கி அதனுடைய மூமெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டு வேறு ஸ்டாக் வாங்குறதுக்கும் தயாராகணும். உங்களுக்கு யார் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.